அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய துலா ராசிக்கு கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார். அவர் இப்போ 8ஆம் இடத்துக்கு வர்றார். எங்கே வர்றார் அப்படின்னா ரிஷபராசிக்கு, மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு எப்போ வர்றார் அப்படின்னா மே மாதம் 1ஆம் தேதி 2024 வருஷம் புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 மணி அளவில் அவர் வர்றார் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு. அவர் அங்கே பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டு காலங்கள் தங்கியிருக்கார். அதுலேயும் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் வக்கர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சுமார் 4 மாதங்கள் அவர் வக்கர கதியில் இருக்கார், வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆக உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் குரு 8ஆம் இடத்துக்கு வர்றார். அங்கே அவர் வந்திருக்கனால என்ன பலன்? அடுத்தபடியாக அங்கே அவர் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீர்ஷம் ஆக 3 நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் பயணமாவார். அந்த நட்சத்திரத்தின் சொல்லக்கூடிய காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்? அதோட குரு பகவானுடைய பார்வை அவர் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். அந்த பார்வை உங்களுடைய ராசிக்கு எங்கெல்லாம் விடுக்கும், அதனால் உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். ஒரு பக்கம் இது வரைக்கும் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார். முதல்ல அவர் அங்கே 8ஆம் இடத்துக்கு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்க உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவார். அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, சம்பாதிச்சிட்ருக்கீங்க, அந்த பணங்கள்லாம் பத்திரமா வச்சுக்கணுங்கிறது தான் ரொம்ப இந்த பயிற்சியிலேயே முக்கியமான விஷயம். காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். 8 அப்படின்னாலே வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டங்கள்னு அர்த்தம், மனக்குழப்பங்கள்னு அர்த்தம், நிம்மதியற்ற சூழ்நிலைகள்னு அர்த்தம். ஆகையினால இந்த காலங்களில் அவருடைய 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் இதெல்லாமே நம்ம ஏதோ ஒரு ரூபத்தில் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதிலிருந்து நமக்கு மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கானா அவரால் நல்ல பலன்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறதுனால ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது முன்னோருடைய சொத்துக்கள், ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இது வரைக்கும் கைக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லைன்னா கூட கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு, தன வரவு வரும். எங்களுக்கு அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி. ஒருவேளை அதுக்குமே எதிர்பாராத பணத்துக்குமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது, அல்லது அரியர்ஸ் பணங்கள் வரல, அல்லது ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் வரல, வட்டி வரல அப்படிங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இதுவும் அவரால் இந்த பயிற்சியில் உண்டு. ஆக 8ஆம் இடம் எப்பயுமே கெட்டது மட்டுமல்ல, நல்ல விஷயங்களையும் சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஏதாவது டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும். காம்பன்சேஷன் கொடுத்து தான் நீங்கள் இந்த பயிற்சியில் டிவோர்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லையுமே கணவன் மனைவிக்குள் சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்களுடைய துளாராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2 பேரில் யாராவது ஒரு ஆள் பிரிஞ்சிருக்கணும், இல்லாத 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையில்லாத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், அல்லது 8ஆம் இடம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே ஏற்பட்டு விலகும். ஏன்னா உங்கள் குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறார்.
ஒரு பக்கம் 2ஆம் இடம் குடும்பம், இன்னொரு பக்கம் 12ஆம் இடம் பிரிவு. ஆக வேலை நிமித்தமாக பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதையும் இந்த குரு பகவான் செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு பகவான் தன்னுடைய பார்வையினால் உங்களுடைய ராசிக்கு துலா ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறேன். நான் முதலே சொன்னது மாதிரி 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இதனுடைய தன்மைகள் அத்தனையும் குறையும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்கேருந்து பணம் வரும் அப்படின்னு கேட்காதீங்க. நான் எந்த வழியில் வருங்கிறத முதல்ல சொன்னேன். ஆக அது மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு தேவையில்லாத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் குறையும். இல்லைன்னா நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அதோடு யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கு இடையில் 12ஆம் இடம் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா உண்டு. லைஃப்பில் நீங்கள் இந்த பயிற்சியில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அப்ராடோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களும் கடுமையான முயற்சிக்கு அப்புறம் தான் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் பாஸ் பண்ணுவீங்க. ஃபர்தராக நீங்கள் மேலே படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது வெளிநாட்டில் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு ஏதாவது க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து அது மட்டுமல்ல, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய துலா ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். நீங்கள் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு. ஆக யாரெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ நம்ம பணம் கையில் இருக்கும். யாருடைய பணமாவது உங்களுக்கு மணி ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும். அதோட இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வருமானத்திற்கு மீறி செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய செலவினங்களை நீங்கள் பார்த்து பண்ணணும். குறிப்பாக நீங்கள் பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானங்களை எதிர்பார்க்குறீங்களோ, நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். உங்கள் கையில் பணம், தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை, சோர்ஸஸையும் உருவாக்குவார். ஏன் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஏன்னா 4ஆம் இடம் நீங்கள் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோக பொருட்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போ நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், மனை வாங்கணும்னு நினைக்கிறேன், அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், இது கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் குரு பகவானுடைய பார்வையால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் சுமார் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. எஜுகேஷனில் 3 கேட்டர் இருக்குது. அதை 3 கேட்டருமே இப்போ சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கும், நார்மலான ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க. ஏன்னா குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய வேலையில் உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது விஷயத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக
4ஆம் இடம் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுலேயும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னு முதலே சொன்னேன். ஏன்னா அது சனி பகவானுடைய வீடு. அதனால் உங்களை பற்றிய ஒரு ஃபேக்ட் நியூஸ் எப்பயுமே ரன்னிங்கில் இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள், அல்லது அவர்களுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். பெரும்பாலும் உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். லவ் சக்ஸஸ் ஆக நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த பயிற்சியில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணுன்னு ஆசைப்படுறது, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எனி ஸ்பெக்குலேஷனில் கவனம். எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி தோற்றம், லாபம் இல்லை. ஏன்னா அவர் உங்களுடைய 8ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனால, 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், எல்லாமே நமக்கு கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆக நல்லா அடக்கி வாசிங்க. இந்த பயிற்சியில் உங்களுடைய கரியரில் ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். நீங்கள் ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைனால் கூட ரொம்ப கவனம். சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்கணும். இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும், பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இதே தான். ரெண்டுமே உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த பயிற்சியில். ஆக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பெரிய லெவலில் வணங்கிவாங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்லா கும்பிடுங்க. ஏன்னா குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. அதுலேயும் அவர் ரிஷபராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பல்லில் பிரச்சனைகள், இதெல்லாமே வந்துட்டு போகும். அதனால் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிக்கணும். 8ஆம் இடம் ஆப்ரேஷன், அதனால் அது விஷயத்திலே ரொம்ப கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அந்த பயிற்சி ஆரம்பத்திலே பண்ணுங்கள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க. இந்த பயிற்சியில் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் நீங்கள் கூட்டுங்க. குறிப்பாக எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுங்கள். வழக்கமாக தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இவங்களுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ தரிசனமும் சிவ வழிபாடும், எல்லாவற்றுக்கும் மேலாக சிவனுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம்.